हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று ஜூலை 18ஆம் தேதி 2026 சனிக்கிழமை ஆகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி GMT நேரம், மாலை 4:30. நேயர்களே, இது ராஹே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருன் அமாலில் இருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 3வது எபிசோடாகும். இந்த எபிசோடில் நாம் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூலான ஸரூரத்துல் இமாம் என்ற நூலை குறித்து கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேபோன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோ உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களே, இந்த ஸ்டுடியோவுக்கு வருகை தந்துள்ள கணித்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்கள், மேலும் மதிப்பிற்குரிய கே தாரிக் சாஹிப் அவர்கள். நேயர்களே, அல்லாஹ் மனிதனின் ஆன்மீக வழிகாட்டுதலுக்காக எப்போதும் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை நியமித்து வருகிறான். அதன் மூலம் காலத்தின் தேவைகள் மற்றும் சவால்களுக்கு ஏற்ப மக்களுக்கு வழிகாட்ட முடியும். ஸரூரத்துல் இமாம், அதாவது இமாமின் தேவை என்ற நூலில் திருக்குர்ஆனின் சரியான விளக்கத்திற்கும் நடைமுறை முன்மாதிரிக்கும் ஓர் இமாம் இருப்பது அவசியமாகும் என்ற உண்மை மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. காலத்தின் இமாமின் தோற்றத்தின் மூலமாகவே இந்த நோக்கம் நிறைவேறுகிறது. இன்றைய ராஹே ஹுதா நிகழ்ச்சியில் இந்த மிக முக்கியமான தலைப்பை குறித்து பேசுவோம். முதல் கேள்வியை முஹத்தரம் ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் கேட்கின்றேன். காலத்தின் இமாமிடம் என்னென்ன ஆன்மீக ஆற்றல்கள் இருப்பது அவசியமாகும், இதனை விளக்கவும். ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இமாமின் தேவை என்ற நூலில் அந்த நூலுடைய பின்னணியை பார்ப்போம் என்றால் 1897ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இந்த நூல் 1891ஆம் ஆண்டு அன்னார் இஸ்ஸாலே அவ்ஹாம் என்ற நூலில் எழுதும்போது, அல்லாஹ் என்னை மசீஹாகவும் மஹதியாகவும் ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ்வே என்னை நியமித்துள்ளான் என்று எழுதினார்கள். இஸ்ஸாலே அவ்ஹாம் என்ற நூல் முழு நாட்டிலும் இது பரவியது, பிரபலமடைந்தது. அன்னாருக்கு எதிராக பெரும் எதிர்ப்பை கிளம்பியது. அதற்கு பிறகு சிலர் ஈமான் கொண்டார்கள், சிலர் மறுத்தார்கள். உலகில் நடப்பது போன்று 1894ஆம் ஆண்டு இன்னால் மஹதியனா ஆயத்தைன் என்ற ஹதீஸுக்கேற்ப, திருக்குர்ஆனுக்கேற்ப சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது. இமாம் மஹதி இவர்தான். இவருடைய உண்மைத்தன்மைக்கு ஆதாரம்
சான்று வந்துவிட்டது என்று முழு உலகமும் புரிந்துவிட்டது. அந்நாள் இறைவன் மீது ஆணையிட்டு இதை கூறினார்கள். அந்த காலத்தில் ரேடியோ போன்ற வகை சாதனங்கள் இருக்கவில்லை. பொது மக்களிடையே ஒரு விஷயம் பேசப்பட்டது, இமாமுடைய தேவை என்ன? இந்த தப்பெண்ணம் தோன்றியது. இரண்டாவதாக, காபாவுடைய இமாம் இருக்கிறார், இன்ன நபர் இமாமாக இருக்கிறார், பல வகையான இமாம்கள் இருக்கிறார்கள், புதிய இமாமுடைய தேவை என்ன என்ற கேள்வி எழுந்தது. இமாமுடைய தேவை குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய விஷயங்கள் இதற்கு முந்தைய எபிசோடில் கூறப்பட்டு விட்டது. இமாம் என்பவர் யார் என்ற தீர்ப்பு எழுதப்பட இருந்தது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 5 ஆற்றல்களை கூறினார்கள். இமாமுடைய 5 ஆற்றல்கள். முதல் ஆற்றல் நல்லொழுக்கம், இமாமத். இரண்டாவது ஞானம், திடமான அல்லாஹ்வின் மீது கவனம் செலுத்துதல். இந்த 5 நட்பண்புகள் யாரிடம் காணப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது, நல்லொழுக்கம், ஒரு மனிதனது நல்லொழுக்கம் முதலில் பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது அன்னார் உயர்ந்த நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றிருந்தார்கள். அன்னாருக்கு முன்னால் யாராவது இருந்தால் என்றால் அது ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அன்னாரை குறித்து இன்னக லஅலா குல்கின் அதீம் என்று அல்லாஹ் சாட்சி கூறியிருக்கிறான். அன்னாரிடம் இல்லாத எந்த ஒரு நல்லொழுக்கம் இருக்கவில்லை. உதாரணமாக ரவுஃப் மற்றும் ரஹீமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பண்பின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பண்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அன்னார் ரஹீமாக இருந்தார்கள், வாரி வழங்குபவராக இருந்தார்கள், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பிறருடைய பலவீனங்களை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பொறுமை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், போதுமன்ற மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த அனைத்து நல்லொழுக்கங்களும் அன்னாரிடம் காணப்பட்டது. இது தவிர வேறு என்னெல்லாம் நல்லொழுக்கங்கள் காணப்பட்டதோ ஆனால் அனைத்தும் அன்னாரிடம் இருந்தது. இதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், எதிரியை மன்னிக்கக்கூடிய ஒரு தருணம், அதாவது உயிரை வாங்க துடிக்கின்ற எதிரியை மன்னிப்பது. மார்ட்டின் கிளார்க் என்பவர் அன்னாருக்கு எதிராக ஒரு வழக்கை சுமத்தினார். பட்டாலாவில் வழக்கு நடந்தது, கொலை குற்ற வழக்கு. மிர்சா குலாம் அஹமது சாஹிப் என்னை கொலை செய்வதற்காக இன்ன நபரை அனுப்பி வைத்தார் என்ற வழக்கு தொடர்ந்தார். எல்லா வகையான சாட்சியங்களும் முழுமையாக இருந்தது. டக்ளஸ் சாஹிப் என்பவர் அப்பொழுது ஜட்ஜாக இருந்தார். இந்த நபர் கொலை செய்ய ஆள் அனுப்பியிருப்பார் என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது என்று சந்தேகப்பட்டார். பிறகு அவர் கனவையும் பார்த்தார். அந்த கனவை கண்டு அச்சமடைந்தார். முழு உலகம் ஒரு பக்கம் இருந்தது. 20 ஆகஸ்ட் 1897 பட்டாலாவில் தீர்ப்பு எழுதினார். எல்லா வகையான அவதூறுகளிலும் உங்களை நான் நிரபராதி என்று நான் தீர்ப்பளிக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் மார்ட்டின் கிளார்க்கு எதிராக வழக்கு தொடரலாம் என்று கூறினார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை பற்றி கூறும்போது, நான் எந்த வழக்கும் சுமத்த விரும்பவில்லை, எனது வழக்கு வானத்தில் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நல்லொழுக்கத்தை காட்டியவாறு, லா தஸ்ரீப் அலைக்குமுல் யௌம், இன்று உங்கள் மீது என்ற குற்றச்சாட்டும் கிடையாது என்று மக்கத்து மக்களை காஃபிர்களை பார்த்து கூறியது போல்,
ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறினார்கள், அன்னாரை கொலை செய்ய விரும்பிய, அன்னாரை எல்லா விதத்திலும் சிரமத்திற்கு ஆளாக்கிய எதிரிகளை தண்டிக்கக்கூடிய தருணம் வந்தபோது அன்னார் மன்னித்து விட்டார்கள். ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்த போது அமிர்தசரில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் வக்கீல் என்ற ஒரு பத்திரிகை வெளிவந்தது. அதில் அன்னாரை பற்றி கூறும்போது, கேரக்டரை பொறுத்தவரை மிர்சா சாஹிப் மீது ஒரு சின்ன களங்கம் கூட கிடையாது. அவர் தூய வாழ்வு வாழ்ந்தார், இரையச்சம் கொண்டவருடைய வாழ்வை வாழ்ந்தார். மிர்சா சாஹிப்புடைய வாழ்வில் ஆரம்ப 50 வருடம் ஒழுக்கம், இறை வணக்கம் என்பதில் கழிந்தது. எப்படிப்பட்டவர் சாட்சி கூறுகிறார் என்றால், அதாவது மேன்மை என்பது எதிரியும் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் தான் மேன்மை உள்ளது. இரண்டாவது இமாமத், ஒரு இமாமுடைய இரண்டாவது ஆற்றல் இமாமத் ஆகும், தலைமைத்துவ பண்பு. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை வழங்கியிருந்தான். சமுதாயத்திற்கு அன்னார் தலைமைத்துவம் தாங்கினார்கள். அதில் ஒரு சில உதாரணங்களை கூறுகின்றேன். இஸ்லாத்தின் மீது செய்யப்படுகின்ற தாக்குதல்கள், ஆட்சேபனைகள், அன்னார் அதற்கு எதிராக உறுதியாக நின்றார்கள். பராஹின் அஹமதியா முதலில் எழுதினார்கள். அதற்கு பிறகு 80 நூல்கள் எழுதியிருந்தார்கள். பிறகு அந்த காலத்தில் வாளால் போர் செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு எதிராக பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இது அதாவது ஒரு சமுதாயத்திற்கு தலைமை தாங்கியதற்கு மிகப்பெரிய சான்றாகும். நான் இமாம் மஹ்தி ஆவேன், எனக்கு பின்னால் நின்று நீங்கள் நில்லுங்கள், எனக்கு முன்னால் செல்லக்கூடாது, சென்றால் நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள் என்று கூறினார்கள். எவர்கள் எல்லாம் அன்னாருக்கு பின்னால் இருந்தார்களோ அவர்களுக்கு அன்னார் கேடயமாக இருந்தார்கள். மூன்றாவது விஷயம் விரிவான அறிவு. அன்னார் மஹதியாக இருந்தார்கள். நேர்வழி காட்டக்கூடிய வேலை அல்லாஹ்வுடைய வேலையாகும். எங்கு எதனுடைய தேவை ஏற்பட்டதோ அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கினான். அன்னார் 80 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், அது வெளிவந்திருக்கின்றன. சிறு உதாரணத்தை நான் கூறுகிறேன். முகமது ஹுசைன் பட்டால்வி என்பவர் இஸ்ஸாலே அவ்ஹாம் என்ற அன்னாரது நூலை படித்தபோது மிர்சா குலாம் அஹமது சாஹிப்புக்கு அரபி தெரியாது, அரபியுடைய சொல் கூட தெரியாது, இவர் என்ன வாதம் செய்திருக்கிறார் என்று கூறினார். 1890-91 நடந்த விஷயமாகும். 1893 ஆயினா கமாலாத் இஸ்லாம் என்ற நூல் வருகிறது. அதனுடைய இறுதி பகுதி அத்தப்லீக் என்ற அரபி பகுதியாக இருந்தது. அதுவும் அல்லாஹ்வுடைய வினோதமான செயலை பாருங்கள். மௌலை அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்கள் கூறுகிறார்கள், உசூர்கள் நீங்கள் உருதிலும் எழுதியிருக்கிறீர்கள், ஃபார்சியிலும் எழுதியிருக்கிறார்கள், அரபியிலும் எழுதியிருக்கிறீர்களே என்று கேட்டபோது எனக்கு அரபியே தெரியாது, நான் உருதுவில் முதலில் எழுதி வருகிறேன், பிறகு அரபியில் அதை மொழியேக்கம் செய்யலாம் என்று கூறினார்கள். யா ஐன ஃபைஸில்லாஹி வல் இர்ஃபானி என்ற அரபி தொகுப்பை அன்னால் எழுதினார்கள். 3 தொகுப்பை எழுதினார்கள். ஹுசூர் கூறுகிறார்கள், நான் சென்று அல்லாஹ்விடம் துவா செய்தேன். அல்லாஹ் எனக்கு ஓர் இரவில் 40,000 அரபி ரூட் வேர்டுகளை கற்றுக் கொடுத்தான். ஒரே இரவில் இவற்றை கற்றுக் கொடுத்தான். உதாரணமாக ஒரு வினைக்கு பல ரூட் வேர்டு, ஒரு ரூட் வேர்டு இருந்து பல
சொற்கள் பிறக்கின்றன. இவர் இமாம் மஹதி ஆவார். அல்லாஹ் இவருக்கு வழிகாட்டுகின்றான், அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். எதனுடைய தேவை ஏற்படுகிறதோ அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக அல்லாஹ் இவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வாறு செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தான். எந்த ஆலிம், எந்த பீர் இதற்கு எதிராக நிற்க முடியும்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தார்கள், நான் அல்லாஹ்வின் புறமிருந்து ஞானம் பெற்று வந்திருக்கின்றேன். உலகின் கஷ்டங்களுக்காக எனது துவாக்கள் எந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த அளவு மற்றவர்களது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்க மற்றும் உலக ஞானங்களும் ரகசியங்களும் எந்த அளவு என்னால் எழுத முடியுமோ மற்றவர் ஒருபோதும் எழுத முடியாது. ஒரு உலகமே ஒன்றிணைந்து என்னுடன் போட்டிக்கு வந்தால் நான் வெற்றி பெற்றவனாக நீங்கள் காண்பீர்கள். இறைவன் அருளால் எனது எடைதான், எனது பக்கம்தான் எடை மிகுந்ததாக இருக்கும். நான் பகிரங்கமாக கூறிக்கொள்கிறேன், முஸ்லிம்களே, உங்களிடையே விரிவுரையாளரும் இருக்கிறார், திருக்குர்ஆனுடைய ஞானங்களை கூறக்கூடியவர் என்று அறிவிக்கிறார். அதே போன்று மார்க்க சட்டங்களை அறிந்தவர்களும் இருக்கிறார்கள். எவ்வளோ பட்ட பெயர்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எதிராக நீங்கள் வாருங்கள். இதுதான் இமாமுடைய பண்பு, இமாமுடைய ஆற்றல். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இமாம் என்று கூறிய போது இமாமுடைய எல்லா பண்புகளையும் ஆற்றல்களையும் அல்லாஹ் கொடுத்தான். நான்காவது விஷயம், உறுதியான ஆற்றல், உறுதியான எண்ணம். வைதா அதம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் எண்ணம் கொண்டால் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உறுதிப்பாடை வழங்கினான். அணு அளவும் கூட தமது வாதத்தின் மீது அன்னாருக்கு சந்தேகம் இருக்கவில்லை. அல்லாஹ்வின் மீது கலந்துரையாடல், அல்லாஹ்வின் மீது பேசக்கூடிய இந்த ஆற்றல், இதில் ஒரு அளவு கூட, அணு அளவு கூட நான் சந்தேகம் கொண்டால் நான் காஃபிர் ஆவேன், எனது மறுமை அழிந்து போய்விடும். என் மீது இறங்கக்கூடிய சொற்கள் உறுதியானவை, நிச்சயமானவை. அதை கண்டு ஒருவர் சந்தேகம் கொள்ள முடியாது. சூரியனை கண்டு ஒருவர் எவ்வாறு சந்தேகம் கொள்ள முடியாதோ அதே போன்று என் மீது இறங்குகின்ற இறை அறிவிப்பை நான் சந்தேகம் கொள்ள முடியாது. இறைவனுடைய வேதம் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்கிறேனோ அதே போன்று இந்த இல்ஹாமின் மீது நம்பிக்கை கொள்கிறேன். நான் எனது ஒளியை காட்டுவேன். உலகில் ஒரு எச்சரிப்பாளர் வந்தால் உலகம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவன் அவரை ஏற்றுக்கொள்வான். மிக வலுவான தாக்குதல் மூலமாக அவரது உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவான். நான் மிக உறுதியாக கூறுகிறேன், அன்னாரது உறுதியை பாருங்கள். நான் மிக உறுதியோடு கூறிக்கொள்கிறேன், நான் உண்மையில் இருக்கிறேன். இறைவனுடைய அருளால் இந்த களத்தில் எனக்கு தான் வெற்றி கிடைக்கும். இறுதியாக அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துதல், அல்லாஹ்வின் பக்கம் வருவது, இது ஒரு அடையாளமாகும். இந்த ஐந்தும் இமாமுடைய பண்பாக கூறப்படுகின்றது. இந்த பண்பை பற்றி பின்னால் நாம் பிறகு பேசுவோம். பாருங்கள், இந்த பண்புகள் யாரிடம் காணப்படுகின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்தது போல யூஷிக்கும் ஆஷா மின்கும் ஐயல்கா ஈசா இப்ன மரியம் இமாமன் மஹதியன் என்று கூறியிருக்கிறார்கள். நேர்வழி காட்டப்பட்ட இமாம் யாராக, அன்னாரித்த வேறு யார் இருக்க முடியும்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள். இந்த 5 பண்புகளை கூட என்னுடன் போட்டிக்கு வாருங்கள் என்று கூறினார்கள். உலகம் பார்த்தது. உண்மையான இமாம் மஹதி யார் என்று உலகம் கண்டது. எவர் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அவருடன் பணிவோடு கூறிக்கொள்கிறோம், அன்னாரது இந்த சொற்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இங்குள்ள மற்ற விஷயங்களை, பொய்யான விஷயங்களை பரப்புவது இது பொருத்தமானதல்ல.
ஜசாக்குமுல்லா தாலா. மதிப்பிற்குரிய கேத்தார் சாஹிப் அவர்களிடம் அடுத்த கேள்விக்கான பதிலளிக்குமாறு வேண்டுகிறேன். கேள்வி இவ்வாறு: காலத்தின் இமாமுக்கு இக்பால் அலல்லா, அதாவது அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்துதல் என்ற ஆற்றல் வழங்கப்படுகிறது. அதேபோன்று இல்ஹாம்கள் மூலமாக அவர் இறைவனிடமிருந்து ஞானங்களையும் உண்மைத்தன்மைகளையும் ஆன்மீக அறிவுகளையும் பெறுகிறார். இதனை விரிவாக விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லா. திருக்குரானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, ஆதா குல்ல ஷையின் ஹல்கஹு, இறைவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அவன் ஆற்றலை வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் எவரை இமாமாக நுபுவத்தாக ஆக்குகிறானோ ஆரம்பத்தில் இருந்து அவரிடத்தில் எல்லா ஆற்றல்களையும் எல்லா பண்புகளையும் அல்லாஹ் வைத்து விடுகின்றான். அவர் இமாம் ஆகும்போது, நபி ஆகும்போது அவருக்கு பிற்காலத்தில் பயன்படுகின்றது. இமாம் இடத்தில் தனிச்சிறப்பாக எப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் என்ற விஷயம் பேசப்பட்டு வருகின்றது. ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்பால் அலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துதல் என்ற ஒரு பண்பாகும். சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, எதிரி எதிர்கொள்ளும் போது, எதிரி அடையாளத்தை வேண்டும் போது, அந்த இமாமுக்கு நெருக்கமானவர் நோய்வாய்ப்பட்டு விடும்போது அந்த காலத்தின் இமாம் இறைவன் பக்கம் திரும்புகிறார். எந்த அளவு மன்றாளுடன் அவர் திரும்புகிறார் என்றால், அரசியலில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு ஒரு பேரெரிச்சல் ஏற்பட்டு விடுகின்றது. அவர் தனது நஃப்ஸை பணி செய்தவாறு அவர் துவா கேட்கிறார். இது அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய நிலையாகும். அல்லாஹ்வின் பக்கம் குடிப்பதன் மூலமாக என்ன நடக்கிறது என்றால், கடுமையான வெப்பத்திற்கு பிறகு மழை பெய்வது போல் பணிவு தன்னடக்கம் என்ற வெப்பத்திற்கு பிறகு விதிகள் மாறுகின்றன. அல்லாஹ் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடையாளத்தை காட்டுகின்றான். அந்த இமாம் செய்த துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த ஆற்றல் ஆரம்பம் முதலேயே அல்லாஹ் இமாமாக ஆக்குபவரிடம், நபியாக ஆக்குபவரிடம் வைத்து விடுகின்றான். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கு இன்னொன்றையும் கூறியிருக்கிறார்கள். காலத்தின் இமாமிடம் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய ஆற்றல் இது சாதாரண ஆற்றல் கிடையாது. மாறாக, அதாவது வலிமார்களுடைய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவர்களுடன் அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் அந்த வலிமார்கள் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட இமாமுடன், நபியுடன் போட்டியிட முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது காலத்தில் நபியாக இருந்தார்கள். அந்த காலத்தில் பல்லம் பவூர் என்பவரும் இருந்தார். அவரும் இறை நேசராக இருந்தார். அவருடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிராக அவர் தன்னை நிறுத்திய போது அல்லாஹ் அவரை அழித்து விட்டான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றது. அபுல் ஹக்கமாக இருந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக நின்றபோது அபுல் ஜஹீலாக ஆகிவிட்டார். நபிக்கு முன்னால் ஒரு நபர் வரும்போது அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய ஆற்றல் நபிக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் கூற விரும்புகின்றேன். இந்தியாவில் பிளேக் என்ற கடுமையான நோய் பரவியது. பல எண்ணற்ற உயிர்கள் இதில் அழிந்து போனது. அப்போது
அல்லாஹ் ஹசரத் மசீமோது அல் இஸ்லாம் அவர்களுக்கு இலாமாக இன்னி ஒஹாஃபிது குல்லமன் ஃபித்தார் என்று இல்லாமல் இறக்கினான். 4 சூழலுக்கு உமது ஜமாத்தில் சேரக்கூடியவர் இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார் என்று கூறப்பட்டது. ஹசரத் மசீமோது அல் இஸ்லாமுடைய வீட்டில் சாஹிப்ஜாதா மிர்சா ஷரீஃப் அகமது சாஹிப் அவர்களுக்கு காய்ச்சல் வந்தது. எந்த அளவு கடுமையான காய்ச்சலாக இருந்ததென்றால் அவர் நினைவிழந்து விட்டார்கள். அந்த நினைவிழந்த நிலையில் கையை அடித்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் மசீமோது அல் இஸ்லாம் அவர்கள் இந்த நிலையை பார்த்தபோது அல்லாஹ்வின் பக்கம் அன்னாரது கவனம் திரும்பியது. அன்னார் அல்லாஹ்விடம் மன்றாடியவாறு அல்லாஹ்விடம் அழுதழுது துவா கேட்க ஆரம்பித்தார்கள். மரணத்தை விட்டு எந்த மனிதனும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இல்ஹாம் உள்ளது. எனது இந்த மகன் இறந்துவிட்டால் எதிரிக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். எனது ஜமாத்தை குறித்து எனக்கு இறங்கிய இல்ஹாமை குறித்து அவன் ஆட்சேபனை செய்வான், மக்கள் வழிதறி போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அன்னார் கவனம் செலுத்தினார்கள். அன்னார் மன்றாடி துவா கேட்டார்கள், தொழுதார்கள். ஹசரத் மசீமோது அல் இஸ்லாம் கூறுகிறார்கள், எந்த அளவு கடுமையாக துவா கேட்டேன் என்றால் கஷ்வாக என காட்டப்பட்டது. எனது மகன் மிர்சா ஷரீஃப் அகமது உடல்நலம் தேறிவிட்டார் என்று. அன்னார் தமது தொழுகையை முடித்துவிட்டு தனது மகனிடம் வந்தார்கள். அவர் எழுதி உட்கார்ந்து விட்டார். அந்த மகன் தண்ணீர் குடித்த போது அவர் தண்ணீர் குடித்தார், முழுமையான நலம் பெற்றார். இது இமாமுடைய ஒரு அடையாளமாகும், அவரது உண்மைத்தன்மைக்கான சான்றாகும். அல்லாஹ்வின் பக்கம் அவர் திரும்பும்போது அவர் தனது எல்லா விதமான முயற்சிகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்துவிட்டு தனது உயிரை ஒப்படைத்தவாறு உதவி கேட்கும்போது பிறகு அல்லாஹ்வும் அவருக்காக மென்மையாகின்றான், அவரது துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இவ்வாறு இந்த காலத்தின் இமாமுடைய உண்மைத்தன்மைக்கு சான்றாக ஆகிவிடுகின்றது. அதேபோன்று காஷ்மீர் மற்ற இல்ஹாம்கள் தொடர்பாக ஹசரத் மசீமோது அலை இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இறைவனுடைய நெருக்கமான இமாம்களுக்கு இந்த அடையாளங்கள் வழங்கப்படுகிறது என்று கூறினார்கள். இது தொடர்பாக அன்னார் கூறியிருக்கிறார்கள், காலத்தின் இமாமுக்கு வழங்கப்படுகின்ற கஷ்ஃபுகள், இல்ஹாம்கள், அதன் மூலமாக வழங்கப்படுகின்ற ஞானங்கள் அது மிக உயர்ந்த நிலையை அடைந்த இல்ஹாம்களாக இருக்கின்றன. இமாமுக்கு அல்லாஹ் தனது ஞானங்களை வழங்கும்போது, திருக்குர்ஆனுடைய ஞானங்களை வழங்கும்போது, பல்வேறு மார்க்க பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் வழிகாட்டும் போது, ஹசரத் மசீமோது அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக நாம் படிக்கும்போது, அன்னாரது வாழ்க்கை வரலாற்றை ஆராயும் போது அல்லாஹ்வின் சார்பாக வழங்கப்பட்ட ஞானங்களை பார்க்கிறோம். எய்ஜாசுல் மசி என்ற நூலை எழுதினார்கள். சூரா ஃபாத்தியாவுடைய விளக்க உரை எழுதினார்கள். அன்னார் உலகிற்கு முன்னால் சேலஞ்சை வைத்தார்கள். அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்த விளக்க உரை இதற்கு முன்பு எவருக்கும் இந்த ஞானங்கள் திறக்கப்படவில்லை. என் மூலமாக சூரா ஃபாத்தியாவுடைய மறைவான ஞானங்களை அல்லாஹ் உலகுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றான் என்று கூறினார்கள். இது காலத்தில் இமாமுடைய கஷ்ஃபுகள் மற்றும் இல்ஹாம்களுடைய தரமாக இருக்கின்றது. இதற்கு போட்டியிட முடியுமா என்பதை பற்றி நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. அதில் முன்னறிப்புகளும் இருக்கின்றது. பாருங்கள், பண்டித் லேக்ராம் தொடர்பாக முன்னறிப்பு, அப்துல்லா ஆத்தம் தொடர்பாக முன்னறிப்பு இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்த போது குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் அவர் தீய முடிவை அடைந்து விடுவார் என்று முன்னறிப்பு செய்தார்கள். அந்த முன்னறிப்பு எவ்வளவு தெளிவாக நிறைவேறியது என்றால் முழு சமுதாயத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. காலத்தின் இமாமுக்கு அல்லாஹ் கஷ்ஃபுகளையும் இல்ஹாமையும் வழங்குகிறார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. அது பெரும் சமுதாயத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பிறகு அன்னார் கூறினார்கள், இமாமுக்கு வழங்கப்படுகின்ற
முன்னறிவிப்புகளுள் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்றால், தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக உள்ளது என்றால், மார்க்கத்தினுடைய வெற்றியை பற்றி கூறக்கூடியதாக இருக்கின்றது. அன்னாரது இல்ஹாம்களை பற்றி பார்ப்போம் என்றால், அலைஹிஸ்ஸலா பிகாஃபின் அப்தோஹு என்ற இல்ஹாம் உள்ளது. அன்னாரது தந்தையார் மரணத்தின் போது அன்னார் கவலை அடைந்த போது உலக ரீதியாக எனக்கு எவ்வாறு உதவி செய்யப்படும் என்று கூறிய போது, நான் உம்முடன் இருப்பேன், நான் உமக்கு போதுமானவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். இந்த இல்ஹாம் அன்னார் மீது மட்டும் இருக்கவில்லை, அஹமதியா ஜமாத்தின் மீது இன்று வரை இந்த இல்ஹாமுடைய தாக்கம் இருக்கின்றது. தினந்தோறும் இதை நாம் பார்க்கிறோம். இன்னி மாக்கையா மசூரி என்ற இல்ஹாம் உள்ளது. அல்லாஹ் தனது ஆதரவை அன்னாருடன் இருப்பதாக கூறியிருக்கின்றான். இந்த இல்ஹாம் எந்தளவு மகத்துவமிக்கதாக இருக்கிறது என்று பாருங்கள். 120 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் இன்றும் 5வது ஹிலாஃபத்துடைய அருளுக்குரிய காலகட்டத்தில் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அஹமதி ஜமாத்தின் மீது இல்ஹாம் முழுமையடைவதை, பூர்த்தியாவதை நாம் பார்க்கின்றோம், நிறைவேறுவதை பார்க்கிறோம். அஹமதி ஜமாத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வதை பார்க்கின்றோம். இமாமுக்கு இறங்குகின்ற இல்ஹாம் அந்த இமாமுடன் மட்டும் இருப்பதில்லை, அது வம்சாவளியாக சமுதாயங்களை தாண்டி கூட அது நிறைவேறி வருகின்றது. இமாமுக்கு இல்ஹாம் மற்றும் கஷ்ஃபுகள் காட்டப்படும் போது அசாதாரண விஷயங்கள் அதில் இருக்கின்றது. அதாவது அல்லாஹ் தூதர்கள் மீதும் தான் தமது மறைவான விஷயங்களை தெரிவிக்கிறான் என்று திருக்குறள் கூறியிருக்கின்றான். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாமுடைய இல்ஹாம்களை பாருங்கள், முஸ்லீமோது அவர்கள் தொடர்பான முன்னறிப்பை பாருங்கள். காதியானை சுற்றி காதியானில் இருந்தவர்கள் முழு உலகிலும் நீங்கள் இறைவன் சார்பாக வந்திருப்பதாக கூறுகிறீர்கள், நாங்கள் உங்களது அக்கம் பக்கத்தார் ஏதாவது அடையாளத்தை காட்டுங்கள் என்று கேட்டபோது அன்னார் ஹோஷியார்பூருக்கு சென்றார்கள். அங்கு ஒரு நீண்ட முன்னறிப்பு அவர்களுக்கு கிடைத்தது. முஸ்லீமோது முன்னறிப்பு என்ற தலைப்பில் அது உள்ளது. ஒரு நற்செய்தி கூறப்பட்ட மகன் பிறப்பதாக அந்த முன்னறிப்பில் கூறப்பட்டது. எப்படிப்பட்ட தனிச்சிறப்புகளை அந்த மகன் கொண்டிருப்பார் என்றால், காதியான் வாசிகள் அந்த முன்னறிப்பை நிறைவேறுவதை கண்டார்கள். அந்த முன்னறிவிக்கப்பட்ட மகனை கண்டார்கள். அவரிடத்தில் அந்த அம்சங்கள் இருப்பதை பார்த்தார்கள். இது சாதாரண முன்னறிப்பு கிடையாது, அசாதாரண முன்னறிப்பாகும். மறைவான அடையாளங்கள், விஷயங்கள் அதில் இருக்கின்றன. ஒரு நபியோ ஒரு காலத்தின் இமாமோ வரும்போது, அடையாளங்கள் வழங்கப்படும் போது மக்கள் மீது அது சான்று முழுமைப்படுத்துவதற்காக அந்த இல்ஹாம்களும் கஷ்ஃபுகளும் காட்டப்படுகின்றன. இந்த இமாமை ஏற்றுக்கொள்வதை விட்டு நீங்கள் மறுப்பதற்கு வேறு என்ன வழிவகை தான் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த இமாமிடம் எந்த சிறப்புகள் இருக்க வேண்டுமோ ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கூறியது திருக்குறானில் தான் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நபியிடம் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள், இந்த அனைத்து அடையாளங்களும் ஹஸ்ரத் அக்தஸ் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் காணப்படுகிறது. ஜஸாக்கல்லா. டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து. பஷீருத்தீன் காதிர் சாஹிப் இப்போ டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பஷீருத்தீன் காதிர் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கேள்வி என்னவென்றால், இவரது கேள்வி என்னவென்றால், நுபுவத்துக்கும் ஹிலாஃபத்திலும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது இவரது கேள்வியாகும். விஷயம் என்னவென்றால், நுபுவத் என்பது ஒரு விதை போன்றது. அதன் பிறகு
ஹிலாஃபத் மூலமாக அது வளர்கிறது. உதாரணமாக ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னார் ஒரு ஜமாத்திற்கு அடிக்கலை வைத்தார்கள். அதற்கு பிறகு ஹிலாஃபத்து முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ், இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ், மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ், நான்காவது கலிஃபத்துல் மஸீஹ், ஐந்தாவது கலிஃபத்துல் மஸீஹ் ஆகியோர் அந்த ஜமாத்தை வளர்த்தார்கள். ஒரு நபி தமது காலத்தில் என்ன வேலையெல்லாம் செய்வாரோ அதையே ஒரு கலீஃபாவும் தமது காலத்தில் செய்வார். எந்த வித்தியாசமும் கிடையாது. சூரா ஜும்மாவில் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, வேதத்தை கற்றுக் கொடுப்பது, தூய்மைப்படுத்துவது, இந்த அனைத்து வேலையும் நபியும் செய்கிறார். அவருக்கு பிறகு ஒவ்வொரு கலீஃபாவும் தமது காலத்தில் இந்த வேலையை செய்வார். என்று நீங்கள் பாருங்கள், சுருக்கமான விஷயத்தை நான் கூறுகிறேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான போது 26 மே 1908ஆம் ஆண்டு 27 மேக்கு கிலாஃபத்து மலர்ந்த போது, அப்போது ஜமாத் எந்த நிலையில் இருந்தது? ஒரு சிறு குழந்தையை போன்று இருந்தது. ஆனால் நபியுடைய கையினால் வைக்கப்பட்ட ஒரு செடியை போன்று இருந்தது. பிறகு கிலாஃபத்துடைய காலகட்டத்தில் அந்த செடி எப்படி வளர்ந்தது என்றால் 200க்கும் அதிகமான நாடுகளில் பரவிவிட்டது. மக்கள் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நுபுவத் மற்றும் கிலாஃபத், நபி அல்லது கலீஃபா வேலையில் எந்த வித்தியாசம் கிடையாது. இது உண்மைக்கான அடையாளமாகும். குறிப்பாக அஹ்மதிய ஜமாத்தில் பாருங்கள், முன்னவர்களை விட்டுவிடுங்கள். இப்போ நமக்கு முன்னால் பார்க்கிறோம், இந்த அளவு சோதனைகள், தடைகள் இருந்த போதிலும் அஹ்மதியா ஜமாத்துடைய முன்னேற்றம் நிற்கவே இல்லை. கிலாஃபத்தின் மூலமாக, கலீஃபாவின் மூலமாக முன்னேறி கொண்டே செல்கின்றது. அடுத்த வாரம் யூகே மாநாடு நடக்க இருக்கின்றது, ஆண்டு மாநாடு. இது யூகேவில் நடக்கக்கூடிய யூகேவுடைய மாநாடாகும். முழு உலக மக்களும் அதை காண செல்கிறார்கள். கலிஃபத்துல் மஸீஹுடைய ஆன்மாவை உருக்கக்கூடிய சொற்பொழிவை கேட்க செல்கிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அனைத்து வேலைகள் இன்றும் தொடர்கிறது. தினந்தோறும் அந்த வேலைகள் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நுபுவத் வேறு, கிலாஃபத் வேறு, ரெண்டுடைய வேலை தனித்தனி நினைக்கக்கூடாது. இதைத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறும்போது, எனது இயக்கத்தின் பசுமையான கிளைகளே என்று கூறியிருக்கிறார்கள். எவர் இந்த கிளையை விட்டு, இந்த மரத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுவாரோ, விலகி விடுவாரோ, அவர் காய்ந்து போய்விடுவார். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்று வரை எந்த இலை காய்ந்து விட்டதோ அது உதிர்ந்து விடுகின்றது. அதற்கு பதிலாக வேறொரு புதிய கிளையை, புதிய இலையை தந்து விடுகின்றான். இந்த கிலாஃபத்து கியாமத் வரையிலும் தொடரக்கூடியது. நான் இந்த 1000 எனது காலகட்டம் அடுத்த 1000 ஆண்டுக்கானது என்று கூறியிருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, உங்கள் சார்பாக டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக பல கேள்விகள் வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கேள்வியை நிகழ்ச்சியில் இணைக்கிறேன். இந்தியாவிலிருந்து அப்துல்லா சாஹிப் அவர்கள் கேள்வி கேட்டுள்ளார். இஸ்லாம் முழுமையான மார்க்கமாக இருக்கும்போது, ஷரியத்து முழுமையாகி விட்டபோது பிறகு இமாமுடைய தேவை என்ன? அந்நியர்கள் சார்பாக இந்த ஆட்சேபனை கேட்கப்படுகின்றது. இது பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாரிக் அஹ்மத் சாஹிபிடம் இந்த கேள்விக்கான பதிலை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விஷயம் என்னவென்றால், அஹ்மதிய ஜமாத்துடைய கொள்கையும் கூட திருக்குரான் முழுமையான வேதம், ஃபீஹா குதுபுன் கையிமா, கியாமத் வரையிலான கட்டளைகள் அதில் உள்ளன என்பது அஹ்மதிய ஜமாத்துடைய கொள்கையுமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியின் ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகி
இந்த உலகிலோ இந்த உம்மத்திலோ எந்த நபியும் வர முடியாது என்பது அஹ்மதி ஜமாத்துடைய கொள்கையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான நபி ஆவார்கள், மேன்மையான நபி ஆவார்கள், உயர்ந்த நபி ஆவார்கள். இவரது கேள்வியை பொறுத்தவரை திருக்குரானுடைய போதனைகள் முழுமையாக இருந்த போதிலும் திருக்குரானிலேயே அல்லாஹ் என்ன கூறியிருக்கிறான் என்றால், ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், இன்ன கௌமி தஹது காதல் குரான மஹஜூரா, எனது சமுதாயம் திருக்குரானுடைய போதனையை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டது என்று கூறுவார். இந்த ஆயத்தின் ஒளியில் நாம் ஹதீஸை பார்க்கும்போது ஹதீஸில் உள்ளது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யபுகா மினல் இஸ்லாமி இல்லா ஸ்முஹு வலா யபுகா மினல் குரானி இல்லா ரஸ்முஹு. ஒரு ஒரு காலம், மக்களிடையே ஒரு காலம் வரும், இஸ்லாத்தின் பெயர் மட்டுமே எஞ்சி இருக்கும், திருக்குரானுடைய எழுத்துக்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும், மக்கள் வீடுகளில் அதை சடங்கு சமுதாயத்திற்கு வைத்திருப்பார்கள், பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் கட்டப்படும், ஆனால் இதாயத்தை நேர்வழியை விட்டு காலியாக இருக்கும். அவனது ஆலிம்கள் வானத்தின் கீழ் கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள். திருக்குரானும் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முழுமையாக இருக்கிறார்கள், திருக்குரானும் முழுமையாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் இந்த முன்னறிப்பு ஏன் காணப்படுகின்றது? ஒரு காலம் வரும், இஸ்லாத்தின் போதனைப்படி அமல் செய்ய மாட்டார்கள். இஸ்லாம் முழுமையாக இருக்கின்றது, திருக்குரான் முழுமையாகி விட்டது. ஆனால் இஸ்லாத்திற்கு ஏற்ப அமல் செய்வதற்கு, திருக்குரானுடைய போதனையை சரியான முறையில் புரிவதற்கு, அதற்கேற்ப தமது வாழ்வை அமைத்து கொள்வதில் பலவீனம் காணப்படுகின்றது. இந்த பலவீனத்தை எவ்வாறு நீக்க முடியும் என்றால், சஹீஹ் புகாரில் வருகிறது, சூரா ஜும்மாவுடைய வசனம் இறங்கிய போது, வாஹரீன மினால் அம்மையில் ஹக்கு பிகும் என்ற வசனம் இறங்கிய போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தோற்றத்தை பற்றி பேச்சு, உம்மியீன்கள் அல்லாஹ் அன்னாரை அனுப்பினான், வாஹரீன்களும் அல்லாஹ் அனுப்புவான் என்ற கூறப்பட்ட போது சாபிகள் அன்னாரிடம் அந்த ஆஹரீன் யார் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முன்னறிவித்தார்கள், சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்தார்கள். அவரது தோளில் கை வைத்தவாறு அன்னார் கூறினார்கள், லவ்கானல் ஈமானும் அல்லகன் பிசுரையா, ஈமான் இந்த உலகத்தை விட்டு காணாமல் போய்விட்டால், ஹதீஸும் குரானிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டிருப்பது போன்று லனாலகுரஜுன் அவர் ரிஜாலுன் ஹவுலாய், அந்த ஈமானை இந்த உலகில் கொண்டு வருவார், திருக்குரானுடைய போதனையை மீண்டும் உலகிற்கு கொண்டு வருவார், இஸ்லாத்தை மேலங்கோ செய்வதற்காக பாரசீக வம்சத்திலிருந்து அல்லாஹ் ஒருவரையோ சிலரை அனுப்பி வைப்பான் என்று கூறினார்கள். இமாமுடைய தேவை என்னவென்றால், யுஹி தீன வ யுகீமு ஷரிய, மார்க்கத்தை புதுப்பிக்கவும் ஷரியத்தை நிலைநாட்டவும் அல்லாஹ் மசீமோதை இமாமதி அனுப்பி வைப்பான். அந்நியர்கள் சார்பாக கேள்வி எழுப்பப்படும் போது அந்த அந்நியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இறுதி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கிறார்கள், இஸ்லாத்தின் வெற்றிக்காக வானத்திலிருந்து இறங்குவார் என்று கூறுகிறார்கள். இமாமுடைய தேவையே அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், இஸ்லாத்தின் வெற்றிக்காக ஒருவர் யாராவது ஒருவர் வர வேண்டும் என்று. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், பனி இஸ்ராயலுடைய நபி மற்ற நபிமார்களைப் போன்று இறந்து போய்விட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள், வானத்திலிருந்து மீண்டும் வருவார் என்று. ஆனால் அஹ்மதியா ஜமாத்துடைய கொள்கை என்னவென்றால், மசீஹ் இப்னு மரியமுடைய இரண்டாம் வருகையை குறித்து ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பை கொண்டுள்ள முழுமையான ஒப்புமையை கொண்ட முஹம்மதியா உம்மத்தில் ஒருவர் அல்லாஹ் தோன்றச் செய்வான். இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் கூறப்பட்டுள்ளது. அஹ்மதியா ஜமாத்துடைய கொள்கை என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர், அன்னாரை முழுமையாக பின்பற்றக்கூடியவர், அன்னாருடைய அடியாராக இருக்கக்கூடியவர், தொண்டராக இருக்கக்கூடியவருக்கு நபித்துவ அந்தஸ்து கிடைக்கும் என்று நாம் கூறி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர் உம்மத்திய நபியாக ஆக முடியும் என்று நிபந்தனை உள்ளது. இஸ்லாத்தை உயிரூட்டுவதற்காக, ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக நபித்துவ அந்தஸ்து வழங்கப்படும். ஹதீஸில் கூறப்பட்டுள்ள யுஹீதீன யுகீமு ஷரியாவுடைய மிஷனை பூர்த்தி செய்வதற்காக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா வ அஹ்ஸனல் ஜஸா. மதிப்பிற்குரிய ஹமீத் கோசி சாஹிப் அவர்களிடம் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு வேண்டுகிறேன். கேள்வி இவ்வாறு: ஷைத்தானிய இல்ஹாம்கள் ஏற்படுவது ஓர் உண்மையாகும்,
அவை ஆன்மீக வழியில் முழுமையடையாத சிலருக்கு ஏற்படுகின்றன என்று ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இதனை மேலும் விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, அல்லாஹ்வின் சார்பாக வருகின்ற இல்ஹாம் ரப்பானி இல்ஹாம். அத்துடன் ஷைத்தானிய இல்ஹாம்களும் உள்ளன. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று அல்லாஹ்வின் வழியில் நல்லடியார் செல்லும்போது, அல்லாஹ்வை இபாதத் செய்யும்போது அவர்களை ஷைத்தான் சோதனைக்கு உள்ளாக்குகின்றான் பல்வேறு வழிமுறைகளில். ஆனால் உறுதியான ஈமானை கொண்டவர் அவர் இது ஷைத்தானுடைய விஷயங்கள் என்று உடனடியாக புரிந்து கொள்கிறார். உதாரணமாக ஷேக் அப்துல் காதிர் சாப் ஜெயிலானி ரஹிமவுல்லா அவர்கள் கூறும்போது, என்னிடம் ஒருமுறை ஷைத்தான் வந்தான், ஷைத்தானுடைய இல்ஹாம் வந்தது, அப்துல் காதிரை நீங்கள் எவ்வளோ தொழுது விட்டீர்கள், இப்பொழுது தேவையில்லை, மக்களுக்கு ஹராமாக இருப்பதை உங்களுக்கு ஹலாலாக ஆக்குகிறோம், நீ எதை வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் தொழ வேண்டாம் என்ற இல்ஹாம் வந்தது. அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறும்போது, ஷைத்தானே, எதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்வின் இறுதி மூச்சு வரை விடவில்லையோ அதை விடுமாறு என்னிடம் நீ கூறுகிறாயா? இது அல்லாஹ்வின் சார்பாக கிடையாது, இது ஷைத்தானின் சார்பாக உள்ளது, நான் இதன்படி ஒருபோதும் அமல் செய்ய மாட்டேன், நீ என்னை விட்டு விலகிவிடு என்று கூறினார்கள். அல்லாஹ்வை அடையாளம் காணக்கூடிய அடியார்கள் இது உடனடியாக புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய ஜமாத்தில் சிலர் தப்பெண்ணம் கொண்டு விடுகிறார்கள். இறை வணக்கங்களை அவர்கள் முன்னேறும்போது சில உண்மையான இல்ஹாம்களும் சில உண்மையான கனவுகளும் சில இல்ஹாம்களும் வந்துவிடுகின்றது. நல்லடியார்கள் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இல்ஹாம்கள் இறங்கும்போது மக்கள் வந்து கேட்பார்கள், ஹுசூர் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். இன்றும் கூட யாராவது நல்ல உண்மையான கனவை காணும்போது இது இல்ஹாம் என்று புரிந்து கொள்ளும்போது ஹஸரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் நஸ்ரகுல்லாஹ் நஸ்ரன் அசீஸா அவர்களுக்கு எழுதுகிறார்கள், நான் இவ்வாறு கனவு கண்டேன், இவ்வாறு எனக்கு இல்ஹாம் இறங்கியது. பிறகு ஹுசூர் அவர்கள் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். சமீனா வாத்தானா என்ற அடிப்படையில் அதில் எந்த ஒரு மிகைப்படுத்தலும் அவர்கள் செய்வதில்லை. ஆனால் எவர்கள் மீது ஷைத்தான் மிகைத்து விடுகின்றானோ அவர் எல்லை மீறி விடுகிறார்கள். உதாரணமாக அஹ்மதிய ஜமாத்துடைய வரலாற்றில் ஷராகத்தின் ஜம்முவை சார்ந்தவர் ஜமாத்தில் தான் இருந்தார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் இல்ஹாம் வருகிறது என்று கூற ஆரம்பித்தார். நீயும் அல்லாஹ்வின் சார்பாக அனுப்பப்பட்டவர் என்று இல்ஹாம் வந்திருக்கிறது என்று கூறினார். இது ஆன்மீக அடிப்படையில் மிக அபாயகரமான விஷயமாகும். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் என்னிடம் பாருங்கள், என்னுடன் இருங்கள், நான் உமது இல்ஹாம்கள் தவறானவை என்று புரிய வைக்கிறேன் என்று கூறினார்கள். ஆனால் அவர் தனது இல்ஹாமை தொடர்ந்து கொண்டிருந்தார். பிளேக் நோய் மூலமாக அவரை பிடித்தான், அவரும் அடைந்தார், அவரது பிள்ளைகளும் இறந்து போனார்கள். முபாஹசாவுடைய சேலஞ்சு கொடுத்த அனைவரும் இறந்து போனார்கள். பாபு இலாஹி பக்ஷ் என்பவர் அவரும் இல்ஹாம் இறங்குவதாக வாதித்தார். உண்மையான கனவுகள் வந்தது, இல்ஹாம் வந்ததாக கூறினார். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராகவும் கூற ஆரம்பித்து விட்டார், எனக்கு இவ்வாறு இறங்கி இல்ஹாம் வந்தது என்று. அதன் விளைவாக அவர் தமது இல்ஹாமின் அடிப்படையில் பொய்யர் என்று நிரூபணமாகி அவரும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். டாக்டர் அப்துல் ஹக்கீம் என்பவர் அவர் ஜமாத்தில் இருந்தார் ஒரு காலத்தில். அவரிடத்திலும் எனக்கு இல்ஹாம் வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சில தவறான கருத்துக்களையும் கூறினார். அவர் தமது இல்ஹாமின் அடிப்படையிலே இந்த உலகத்தை விட்டு அழிந்து போய்விட்டார். சுருக்கம் என்னவென்றால் ஷைத்தானி இல்ஹாம் இறங்குவது உண்மையாகும்.
ஹஸ்ரத் மசீமோது இஸ்லாம் அவர்கள் கூறுவது போன்று. ஆனால் அதை விட்டு தப்பிப்பது அவசியமாகும். நம்மிடத்தில் ஹிலாஃபத்து அமைப்பு உள்ளது, காலத்தில் கலீஃபா இருக்கிறார்கள். ஏதேனும் கனவு, ஏதேனும் கஷ்பு, ஏதேனும் இலாமை கண்டால் அதில் உங்களுக்கு ஐயம் இருக்கும் என்றால், சந்தேகம் இருக்கும் என்றால் உடனே கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு எழுதிவிட வேண்டும். யாரிடம் அதை தெரியப்படுத்த வேண்டாம். ஹுசூர் அவர்கள் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்களோ அதன்படி அமல் செய்யுங்கள். அதை விட்டு நீங்கள் தாண்டி செல்ல வேண்டாம். ஷைத்தானை தப்பிப்பதற்கான வழிமுறையாகும். ஹதீஸில் ஏற்கனவே இன்னமல் இமாமு ஜுன்னத்துன் என்று ஹதீஸில் நான் கூறியிருக்கின்றேன். இமாம் ஒரு கிடையத்தை போன்றவர் ஆவார். எல்லா விதத்திலும் அவர் ஷைத்தானிடமிருந்து காப்பாற்றுகிறார். அவர் தூய்மைப்படுத்துகிறார். கலீஃபத்துல் மஸீஹுடைய எல்லா ஹுத்பாக்களையும் பாருங்கள். நேற்று நன்றி தெரிவது, இறைவனுக்கு நன்றி தெரிவதை பற்றி பெருமாள் சாஸ்திரமுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும்போது நன்றி தெரிவிக்கும் பண்பை பற்றி கூறினார்கள். பெருமாள் சாஸ்திரம் அவர்களை முன்மாதிரியை பின்பற்றுவதுதான் நமது ரட்சிப்பு உள்ளது என்று கூறினார்கள். அதே போன்று அதற்கு முன்பு குத்பாவில் ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறினார்கள். அல்லாஹ்வின் வழியில் ஒரு செலவு செய்யும் போது அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று உண்மை என்னவென்றால், அன்னார் கூறியது உண்மைதான். அதற்கான சிகிச்சை எவரிடத்தில் இமாம் இருப்பதில்லையோ அவர் வழிதோறி போய்விடுவார். அவர் எங்கோ சென்று விடுகிறார். நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் உள்ளது. இமாம் இருக்கிறார். இமாமின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். பிறகு அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். அல்லாஹ் அந்த கனவுகளை உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகையாக ஆக்கிவிடுகின்றான். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. அடுத்த கேள்வியை மதிப்பிற்குரிய கேத்தாரி சாஹிப் அவர்களிடம் கேட்கிறேன். உண்மையான இல்ஹாமின் அடையாளங்களாக ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன எடுத்துரைத்துள்ளார்கள்? ஜஸாக்கல்லா. ஷைத்தானி இல்ஹாம்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நான் இப்பொழுது பேசி வந்தோம். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி கூறும்போது, காலத்தில் இமாமுக்கு இல்ஹாம் இறங்கிறது, ஷைத்தானி இல்ஹாம்களும் இருக்கின்றது. இரண்டிலும் எவ்வாறு வித்தியாசம் காண்பது என்று சிலர் கேட்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையான பொருளுடன் டூப்ளிகேட் பொருட்களும் வருகின்றன. முத்துக்கள் இருக்கின்றது. கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவர் முத்தெடுத்து வருகிறார், விலை உயர்ந்த முத்துக்கள். மக்களே முத்துக்களை டூப்ளிகேட் முத்துக்களை உருவாக்குகிறார்கள், அதுவும் இருக்கின்றன. இதனால் ஒரு முத்து வாங்குவதை விட்டு விடுவாரா என்ன? இது அடிப்படை விஷயமாகும். உண்மையான இல்ஹாம்கள் இறைவன் சார்பாக இல்ஹாம்களுடைய அடையாளங்களை கூறியிருக்கிறார்கள். முதல் அடையாளம் என்னவென்றால், இந்த இல்ஹாம் மனிதனது உள்ளம் இறைவன் பக்கம் பொங்கி ஓடும்போது அந்த இல்ஹாம் இருக்கிறது. ஒருவர் இறைவன் பக்கம் குடிக்கிறார், இபாதத் செய்கிறார். ஒரு மனிதன் இறைவன் பக்கம் குனிவதில்லையோ, மன்றாடி அவர் துவா கேட்பதில்லையோ, அதுவரை அவருக்கு உண்மையான இல்ஹாம் இறங்குவதில்லை. இதன் காரணமாகத்தான் திருக்குரான் தொடர்பாகவும் ஹதீஸில் வருகிறது, திருக்குரான் வேதனையான நேரத்தில் இறங்கியது, துயரமான நேரத்தில் இறங்கியது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிரா கோயில் சென்றபோது பல இரவுகளை அவர்கள் துயரத்தோடு கழித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் திருக்குரான் இறங்கியது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும்போது இளமை பருவத்தில் சியால்கோட்டில் இருந்த காலகட்டத்திலும் சரி, இஸ்லாத்தின் மீது நாலாபுரம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது அந்நாடத்தில் நிம்மதியின்மை ஏற்பட்டது. ஒன்று, இறைவன் பக்கம் குடித்து விட்டார்கள், இறைவன் உதவி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், மன்றாட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் பல்வேறு மார்க்க நூல்களை படிக்க ஆரம்பித்தார்கள், இஸ்லாத்தை ஆதரவாக நூல்களை எழுத ஆரம்பித்தார்கள். விஷயம் என்னவென்றால், மன்றாடக்கூடிய நிலை வந்த பிறகுதான் ஒருவருக்கு அல்லாஹ் இல்ஹாமை கொடுக்கின்றான். இது உண்மையான இல்ஹாமுடைய அடையாளமாகும். பிறகு அன்னார் கூறினார்கள், உண்மையான இல்ஹாம் தம்முடன் ஒரு இன்பத்தை கொண்டிருக்கும், அது உறுதியை வழங்குகின்றது. அது
ஒரு ஆணியை போன்று உள்ளத்தில் இறங்கி விடுகின்றது. அது தவறை விட்டு தூய்மையாக இருக்கின்றது. இதுவும் ஒரு அடையாளமாகும். பிறகு இன்னொரு உண்மையான இல்ஹாம் ஒரே ஒளியில் நின்று விடுவது. இறைவனது குரல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அது கேள்விகளுக்கு பதில் கொடுக்கின்றது. உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மனிதன் இறைவனுக்கு முன்னால் மனிதன் இருப்பது இன்று பேசுவதை போன்ற நிலை இருக்கும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்ஹாமை நாம் பார்க்கும்போதும் நவாப் முகமது அலி கான் சாஹிப் மாலேர்கோட்டில் சேர்ந்தவர் தமது மகன் அப்துல் ரஹீம் அவருடைய காதியானுக்கு வந்தபோது, காதியானில் இருந்தபோது அவரது மகன் அப்துல் ரஹீம் கடுமையான காய்ச்சல் வந்துவிட்டது. நவாப் சாஹிப் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் துவாவுக்காக வேண்டும்போது அன்னார் அந்த குழந்தைக்காக மகனுக்காக துவா கேட்கிறார்கள். பிறகு இறைவனுடன் பேசக்கூடிய அந்த தொடர் எவ்வாறு ஏற்பட்டது என்றால், அல்லாஹ்வின் சார்பாக உள்ளத்தில் விஷயம் போடப்படுகின்றது. அதாவது வஃபாத்து முபர்ரம் உறுதியான விஷயம் என்று கூறப்படுகின்றது. இறைவா, துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நான் அவருக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று கூறிய உடனேயே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் நின்று விட்டார்கள். அந்நேரத்தில் வெட்க உணர்வு ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு அல்லாஹ்வின் சார்பாக இல்ஹாம் வந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று பரிந்துரை செய்வதற்கு யாருக்கு அனுமதி உள்ளது என்று அல்லாஹ்வின் சார்பாக இல்ஹாம் வந்தபோது அன்னார் அமைதியாகிவிட்டார்கள். இன்னக அன்தல் மஜாஸ், உனக்கு தான் அதிகாரம் உள்ளது. பிறகு அல்லாஹ்வின் சார்பாக இல்ஹாம் வந்தது, உமக்கு அதிகாரம் கூட வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்ட போது அன்னார் துவா கேட்கிறார்கள். அந்த மகன் நீண்ட வாழ்வு வாழ்கிறார். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இது உண்மையான இல்ஹாம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு உதாரணமாகும். 2 பேர் பேசுவதை போன்ற தொடர் இருக்கும். ஆன்மீக மக்களுக்கு அல்லாஹ் இதை வழங்குகின்றான். அதே போன்று பல அடையாளங்களை அன்னார் கூறியிருக்கிறார்கள். முன்னறிவிப்புகள் இருக்கும். உண்மையான இல்ஹாமில் மனிதன் ஒழுக்க ரீதியாகவும் முன்னேறுகின்றான். அவனது கடந்து வந்த வாழ்க்கை போய் புதிய வாழ்க்கை வந்துவிடுகின்றது. இந்த அனைத்து அடையாளங்களையும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான அடையாளங்களை கூறியிருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நேயர்களே, இதனுடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. நிகழ்ச்சியின் இறுதியில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு மேற்கோளை படிக்கிறேன். நான் ஏதோ பொய் புனைந்து இல்ஹாம் பெற்றுள்ளதாக வாதம் செய்கிறேன் என்று சில அறிவிலிகள் கருதுவது தவறானதாகும். மாறாக உண்மையில் இந்த வேலை பூமியையும் வானங்களையும் படைத்து இந்த உலகத்தை உருவாக்கிய அந்த பேராற்றல் மிக்க இறைவனுடையதாகும். எந்த காலகட்டத்தில் இறைவனின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குறைந்து போகிறதோ அந்த நேரத்தில் என்னை போன்ற ஒரு மனிதன் தோற்றுவிக்கப்படுகிறார். மேலும் இறைவன் அவருடன் உரையாடுகிறான். அவர் மூலமாக தனது வியக்கத்தக்க பணிகளை வெளிப்படுத்துகிறான். எந்தளவுக்கு என்றால் இறைவன் இருக்கிறான் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடிலும் இதே தலைப்பில் நாம் கலந்துரையாடலுக்கு செய்வோம். लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे। लो तुम्हें तौर तसल्ली का बताया